என் வாழ்க்கையை மாற்றின ஒரு புத்தகம் என் வாழ்க்கையை டோட்டலாகவே புரட்டி போட்டுருச்சு. அடுத்து என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த வயசு, ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரம், சுற்றி இருக்கிற யாராவது நம்மளை கையை விட்டு தூக்கிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம், என்னென்னவோ செய்கிறோம். ஒரு மனக்குழப்பம், நல்ல தூக்கம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஒரு மனவேதனையில துடிச்சிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் ஒரு பயணம், வரியா கூட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த வாட்டி வரியான போது எனக்கும் அந்த மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணுன்றதுக்காக போலான்னு பண்ண போகும்போது சரி அப்படியே ஷிரடி போகலாமாரு, சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஷிரடிக்கு போயிட்டு பாபா தரிசனம். அதுதான் என்னுடைய முதல் பயணம். ஷிரடிக்கு போகிறேன், பாபாவை சுற்றி பார்க்குறேன். அவ்வளோ ஒரு பெரிய இதுவாக தோணலை. அப்போ இருக்கும்போது அந்த இடம் ஊர் ஒரு மாதிரி நல்லா இருக்குது, கிராமமாக இருக்குது, நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஒரு 2 நாள் அங்கே தங்கியிருந்தோம். தங்கி இருக்கும்போது அங்கே நான் வாங்கின ஒரு புத்தகம் சத் சரித்திரம், ஷிரடி சாய்பாபாவுடைய சத் சரித்திரம். இந்த ஒரு புத்தகத்துல இது சாதாரண புக்கு இல்லைங்க, ஒரு மனுஷனோட என்சைக்ளோபீடியா. ஏன்னா என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்த அத்தனை கேள்விகளுக்கும் அந்த ஒரு புக்ல பதில். அந்த ஒரு புக்கு எல்லா கேள்விக்கும் பதில சொல்லிச்சு. அது மாத்திரம் இல்லாம நான் யாருன்னு என்ன உணர வச்சு. சாதாரண புத்தகம் கிடையாது, பாபாவுடைய அனுபவம், அவருடைய வாழ்க்கை. அது கொஞ்சமா எனக்குள்ள இறங்கி நான் யாருன்னு என்ன உணர வச்சு. அந்த உணர்வுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். 7 நாளுக்குள்ள இந்த புக்கை படிச்சா வாழ்க்கை மாறும் சொன்னாங்க. பாத்திரலாமே அப்படின்னு சொல்லிட்டு புக்கை படிக்க ஆரம்பிச்சேன். புக்கை படிக்கிறது மட்டும் தான் வேலையை வச்சிருந்தேன். 6 நாள்ல படிச்சு முடிச்சேன். கண்டிப்பா நான் பார்த்தேங்க அந்த அதிசயத்தை. நான் நினைச்ச காரியங்கள் நடந்தது. எங்கெங்கிருந்தோ என்னை தேடி வந்தாங்க. வாழ்க்கையே மாறிச்சு. பாபாவுடைய அனுபவம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். கவலை கத்துது கேக்குதுங்களா?